அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது எங்களுடைய வீடு வந்துட்டு ரெண்டல் ஹோம் தான். ரெண்டல் ஹோமில் வந்துட்டு நம்ம அதிகமாக செலவு பண்ணி மேக் ஓவர் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க கண்டிப்பாக. அதனால நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஹோம் மேக்கராக சிம்பிளாக என்னோடய வீட்டில் என்ன மாதிரியான மேக் ஓவர்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் என்னோடய வீடியோஸ் மூலமாக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க டைல்ஸும் சரி, இந்த கடப்பாக்களும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பழசாக, அதில் இருக்க அந்த ஷைனிங் எல்லாம் போய் ஒரு மாதிரி ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் வந்துட்டு நான் இந்த சைடு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். கவுண்டர் டாப்பை வந்துட்டு கவுண்டர் டாப்பில் நான் இந்த மாதிரி பாத்திரம் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கும் இந்த சைடு இருக்க சிங்க்கும் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த ஏரியா வந்துட்டு ரொம்ப நாள் எனக்கு வந்துட்டு ஒரு மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இதில் வந்து அதிகமான காசு நம்ம செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு தாட். அதனால் நான் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ தான் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐடியா வந்து கிடச்சிருக்கு. அதை நான் ட்ரை பண்ணுறதோடு சேர்த்து உங்களுக்கும் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கவுண்டர் டாப் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு ஒயிட் எனாமல் பெயிண்ட் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மேக் ஓவருக்காக. இது 200 ml பெயிண்ட் வந்துட்டு 80 ரூபாய். இந்த பெயிண்ட் தான் வந்து இப்போ நம்ம இந்த டைல்ஸ்லையும் சரி, இந்த கவுண்டர் டாப் மேலேயும் சரி, அதாவது கடப்பாக்கல் மேலேயும் வந்து அடிச்சுக்கிற போகிறோம். இந்த ஒயிட் கவுண்டர் டாப் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ்லலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த ஒயிட் கவுண்டர் டாப் குவாட்ஸில் பண்ணது அப்படின்னு சொல்லிலாம் காட்டியிருப்பாங்க நிறைய ஹோம் டூர் இதெல்லாம் பார்த்ததில். அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து சரி ஓகே, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த எனாமல் பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக வந்து இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு டைரெக்டாக அதை வந்து டைல்ஸ்லையும் சரி, கவுண்டர் டாப் மேலேயும் சரி அடிக்க முடியலை. அது வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது பேஸ் கோட் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு. இது ஆக்சுவலாக சீலிங் அடிக்கிற பெயிண்ட்டு. இதுவும் வந்து என்கிட்ட கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை தான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பேஸ் பெயிண்ட்டாக. அந்த பேஸ் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என் பையனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற கிராஃப்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவன் கூட சேர்ந்து அவன் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சுங்க. எல்லாமே ஒரே நாளில் பண்ணது கிடையாது. ஏன்னா நம்ம அடிச்சுட்டு பெயிண்ட் வந்து நல்லா காய விடணும் இல்லையா. அதனால் வந்து ஒரு நைட்டும் தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். என் பிள்ளைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு, முக்கியமாக என் சின்ன பையனை வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த ஒர்க் வந்து பண்ணேன். ஏன்னா பெயிண்ட் ஈரம் வந்ததுன்னா வந்து பிள்ளைங்க கை வச்சுருவாங்க, இல்லை அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கிறாது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால நான் வந்துட்டு பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு நைட் தான் பண்ணேன். அதே மாதிரி இந்த பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கிச்சனில் இருக்கிற விண்டோஸ் எல்லாம் இருந்தது, கதவு இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நைட் வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நம்ம காலையில் எந்திரிச்சு வரும்போது அந்த பெயிண்டோட ஸ்மெல் அவ்வளோ வந்து நம்மளுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. பேஸ் பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகி இருந்துச்சு. காலையில் கிச்சன் உள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய பால்கனியில் வந்து டைரெக்டாக வெளிச்சம் வந்து இங்கே கவுண்டர் டாப் மேலே தான் அப்படியே பட்டுச்சு. அந்த வெயில் வெளிச்சம் பட்டதுக்கும் அதுக்கும் அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கிச்சன் ஒரு மாதிரி ப்ரைட்டாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல. அன்றைக்கும் வந்து நைட்டு தான் நான் திருப்பி எனாமல் பெயிண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அடிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த தடவை வந்து எனாமல் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே அடித்து முடிச்சிட்டேன். இந்த எனாமல் பெயிண்ட் அடிச்சப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் உள்ள டைல்ஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏன்னா எனாமல் பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அந்த டைல்ஸோடைய கலர் கவர் ஆச்சே தவிர அதோடைய ஷேப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருந்ததுனால, இது இந்த பிட்டர் டைல்ஸ் வச்சு ஒட்டின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து என்னாச்சுன்னா நடுவில்லாம் நிறைய வந்து அங்கங்கே கேப்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து கவரே ஆகலை. அது பெயிண்ட் அடித்தாலும் ஒரு மாதிரியாகவே எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது ஸ்டார்டிங்கில் நான் பெயிண்ட் அடிக்கும் போதே வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் வந்து ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே வந்து சிங்க் பக்கத்தில் இருக்கிற ஏரியா மட்டும் கொஞ்சமாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அன்றைக்கி அதுக்கு மேலே என்னால் முடியலை. இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து அடிக்கிறது நிஜமாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே நம்மளுக்கு அந்த உள்ளங்கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அந்த ப்ரஷ்ஷை பிடிச்சி
அடிக்கவே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா 2வது நாள் வந்து சுற்றி இருக்கிற அந்த பார்டர் இருக்க டைல்ஸ் மட்டும் அடிச்சுட்டு அது கூட வந்துட்டு சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் அடித்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ மீதமெல்லாம் நாளைக்கு அடிச்சுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் கோட் கவர் பண்ணியிருந்தேன். டைல்ஸில் வந்துட்டு பார்டரில் உள்ள டைல்ஸ்க்கும் கீழே கவுண்டர் டாப்லேயும் ஃபுல்லாக வந்து செகண்ட் கோட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து சென்டருக்கு வந்து என்கிட்ட சென்டரில் வந்து கவர் பண்ணுறதுக்கு வேறு இருந்தாலும் திக்கான பெயிண்ட் ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூட யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் வந்து வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வால்பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதுவும் வந்து இப்போ எனக்கு அந்த வால்பேப்பர் வந்து கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்த வால்பேப்பர் வந்ததுக்கப்புறமா ஸோ தேவையான அளவு அதையும் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து சென்டர் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த வால்பேப்பர் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபுல்லாகவே வால்பேப்பர் வந்து சென்டரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்னுடைய கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருந்தது. ஃபுல் க்ளீன் பண்ணி வால்பேப்பர் ஒட்டி எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா என்னுடைய கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்தது. ஸோ ஒரு வழியாக கம்மியான செலவில் என்னுடைய கவுண்டர் டாப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நினைக்கலாம் ஏன் வால்பேப்பரை நீங்கள் டேரெக்டாக வாங்கி ஃபுல்லாகவே ஒட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு முன்னாடி வால்பேப்பர்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒட்டும்போது நல்லா இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த வால்பேப்பர் ஒரு மாதிரி ஃபேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒட்டிக்கிடுது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து வால்பேப்பர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணல. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேன். மேலே உள்ள வால்பேப்பரோட அந்த கிளேர் கூட வந்து கீழே கவுண்டர் டாப் மேலே அந்த பெயிண்டில் அடிக்கிது பாருங்களேன். அந்த வெயில் வெளிச்சத்தில் அந்த கிளேர் அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த கிளேர் கூட வந்து சூப்பராக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக என் ஹஸ்பண்ட் வந்து வருவாங்க, வந்து பார்ப்பாங்க நான் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக பேசாமல் போயிடுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்சு வந்த உடனே அவங்க வந்து கிச்சனை பார்த்த உடனே சூப்பராக இருக்கே இப்படி மாற்றிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அதுவே போதும். ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. என்னுடைய கிச்சன் இந்த கவுண்டர் டாப் மேக் ஓவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு மேக் ஓவர் யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிலேயோ யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.